சுட்டி டெய்ல்ஸ். ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். நாட்டில் உள்ள அனைவராலும் மிகவும் விரும்பக்கூடிய கிராமமாக இருந்தது. அந்த கிராமத்தில் அரசர் மிகவும் நேர்வழியில் ஆட்சி செய்து வந்தார். ஆனால் அவரது மனைவிக்கு மனதில் ஒரு தீய திட்டம் தோன்றியது. அந்த திட்டத்தின் மூலம் அவளே அந்த நாட்டின் செல்வத்தை முழுமையாக கைப்பற்ற நினைத்தாள். இப்போது காலம் வந்துவிட்டது. நம்மளை ராஜா முழுமையாக நம்புகிறார். இந்த நம்பிக்கையை பயன்படுத்தி நம் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் நேரம் இதுதான். ராஜாவிடம் சென்று உங்கள் தாயாரை நீங்கள் கொல்லுங்கள் என்றால் அவர் கொல்ல மறுத்து விடுவார். அவரது தாய் மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். ஆகையால் நம் திட்டம் தீட்டியது போலவே அதை செயல்பட வேண்டியதுதான். அப்பொழுது ராஜா அங்கு வந்தார். அவள் தனது தீய எண்ணங்களை ராஜாவிடம் கூறினாள். அரசே, நீங்கள் நினைத்தால் உங்கள் ராஜ்யம் செல்வத்தில் வளமாகும். ஆனால் அதற்கு ஒரு தியாகம் தேவை. அனைத்து வயதானவர்களும் இல்லாமல் செய்ய வேண்டும். அவர்கள் இருப்பது நம் நாட்டுக்கே தடை என்பது ஐயர் கூறிய தீர்மானம். மனைவியின் வார்த்தைகளை கேட்ட ராஜா குழப்பமடைந்தாலும் தனது மனைவியின் நம்பிக்கையால் அவர் அந்த ஆலோசனையை ஏற்றார். அரச மக்களின் நலனுக்காகவே நான் எந்த முடிவும் எடுக்க தயார். ஆனால் வயதானவர்களை இல்லாமல் செய்ய வேண்டுமா? இதன் பின்னணியில் என்ன காரணம்? அரசே, இந்த செயலை செய்யாவிட்டால் உங்கள் ராஜ்யம் இனி வளம் வராது. இது நான் சொல்லவில்லை, ஐயர் கூறியது. அனைத்து வயதானவர்களையும் கொலை செய்ய வேண்டுமானால் அதில் என் தாயும் தானே அடங்குவர். நான் என் தாயை எப்படி கொலை செய்வேன்? சரி, மக்களின் நலனுக்காக இதை செய்ய வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. நம் ராஜா நம் திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்வார் என்று நான் நினைக்கவே இல்லை. அவர் மனம் மாறுவதற்குள் நம் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ராணி நினைத்தது போல் ராஜாவும் ராணி சொன்னதை நம்பி அவரின் தீய திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டார். அடுத்த நாள் ராஜா ஒரு கடுமையான உத்தரவை வெளியிட்டார். இன்று முதல் எனது உத்தரவின்படி இந்த நாட்டின் அனைத்து வயதானவர்களும் பானையில் கொலை செய்யப்பட வேண்டும். இதனை உடனடியாக அமல்படுத்துங்கள். உத்தரவுக்கிணங்க செயல்படுகிறோம் அரசே. மக்கள் இது என்னவென்று புரியாமலேயே அவரது உத்தரவை மீறாமல் செயல்பட்டனர். ஆனால் ஒரு ஏழை மனிதன் மட்டும் தனது தாயின் உயிரை காப்பாற்ற திட்டமிட்டான். தன் தாயிடம் என்ன செய்ய போகிறேன் என்று கூறியபோது அவளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அம்மா, ராஜாவின் உத்தரவைப் பற்றி நீங்கள் கேட்டீர்களா? இது என்னை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது. மகனே, நமக்கு இதை தவிர்க்க முடியாது. என்னை பற்றி கவலைப்படாதே. இல்லை, அம்மா. நான் உங்களை இந்த கிராமத்திலிருந்து அகற்ற வேண்டும். நீங்கள் என்னை வளர்த்தது போல் இப்போது நான் உங்களை காக்க வேண்டும். தன் தாயின் பரிந்துரைகளை வெறுத்து அவன் தனது தாயை ஒரு மூட்டையில் கட்டி மலை உச்சிக்கு கொண்டு சென்று மறைத்தான். மகனே, என்னால் உனக்கு நிறைய சோதனை. என்னையே ராஜா சொன்னது போல் பண்ணிவிடு. இல்லை அம்மா, ராஜா மிகவும் நல்லவர்தான். ஆனால் அவர் இம்முறை எடுத்த முடிவு மிகவும் தவறு. நான் எதற்காகவும் உங்களை ராஜா சொல்வது போல் செய்ய மாட்டேன் அம்மா. இந்நிலையில் கிராமத்தில் உள்ள ஒருவர் ராஜாவிடம் வந்தார். அரசே, ஒருவன் உங்கள் உத்தரவை மீறி தன் தாயை மலை உச்சியில் வைத்திருக்கிறான். என்னை புறக்கணித்து நடக்கிறான் எனவா? அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அந்த ஏழை மனிதனை தனது முன்னிலையில் கொண்டு வந்தபோது ராஜா கோபமாக கேட்டார். நீ எனது உத்தரவை மீறினாய். உனது செயல் உன்னால் எப்படி நீதி முன்வைக்கப்படும் என்று நினைக்கிறாய்? அரசே, எனது தாயின் உயிரை காக்க வேண்டும் என்பதே என் வாழ்க்கையின் முதல் நோக்கம். எனது தாய் என்னை குழந்தையாக இருந்து தன்னலமின்றி வளர்த்தார். அவரை கொல்ல எனக்கு மனம் வரவில்லை. அந்த மனிதனின் வார்த்தைகள் ராஜாவின் மனதை உருக்கியது. அவர் தனது முடிவை மாற்றியமைத்தார். ராஜா அந்த மனிதனின் தாயின் மீது உள்ள அன்பை உணர்ந்து சிந்திக்க ஆரம்பித்தார். இவன் சொல்வது உண்மைதான் போல. இந்த ஏழை மனிதன் தன் தாயின் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தும் போது எனக்கு என் முடிவுகள் சரியாக தோன்றவில்லை.
பின்னர் ராஜா அந்த போலி ஐயரை அழைத்து உத்தரவை பற்றிய உண்மையை கேட்டார். நீ சொன்னது உண்மையா அல்லது உன் சொல் ஒரு பொய்யா? இல்லை அரசே, நான் இதை சொல்லவில்லை. அன்று ஒரு நாள் என்னை ராணி அழைத்தார். அப்பொழுது நீங்கள் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும். நம் நாடு வளம் பெற வேண்டும் என்றால் வயதானவர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்று ராஜாவிடம் நீங்கள் கூற வேண்டும். இல்லை ராணி, என்னால் எப்படி ராஜாவிடம் பொய் சொல்ல முடியும்? என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் இதை செய்ய முடியாது. நீங்கள் இதை செய்ய மறுத்தால் வேறொரு ஐயரை வைத்து நான் ராஜாவை கொல்ல கூட தயங்க மாட்டேன். ஆனால் ஒன்று, ராஜாவை கொன்றுவிட்டால் ராஜ்யம் என் கைக்கு வந்துவிடும். இப்போது முடிவில் உங்கள் கையில் உள்ளது. ராஜா முக்கியமா, ராஜாவுடைய வயதான தாயின் உயிர் முக்கியமா? உங்கள் கையில்தான் முடிவு இருக்கிறது. உங்கள் உத்தரவுப்படி நடக்கிறேன் ராணி. என்னை மன்னித்து விடுங்கள் ராணி, என்னால் ராஜாவிடம் பொய் சொல்ல முடியவில்லை. ராஜா ராணி மீது கடுமையாக கோவப்பட்டார். நீ என்னை ஏமாற்றினாய். இந்த தந்திரத்தால் நான் ஒவ்வொரு கிராமவாசிக்கும் தீங்கு செய்தேன். இனி நீ என் அருகில் இருக்க முடியாது. உன்னால் என்னை மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்த என் தாயை நான் கொல்ல துணிந்தேன். இனி நான் எப்போவும் உன்னை மன்னிக்க மாட்டேன். ராணி மிகவும் வருத்தத்துடன் அங்கு இருந்து பிறப்புட்டார். பின்னர் ராஜா அந்த ஏழை மனிதனிடம், உன் செயல் என் மனதை மாற்றியது. தாயின் அருள் இல்லாமல் எந்த செல்வமும் வளராது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ராஜா உண்மையை அறிந்ததும் தன் தவறை உணர்ந்தார். ராஜா அவரின் தாயிடம் சென்று அவர் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டார். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். ஒரு ஏழை மனிதன் அவன் தாயின் மீது வைத்த அன்பு கூட நான் உங்கள் மீது வைக்கவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. இறுதியில் ராஜா தாயின் அருள் மற்றும் மூத்தவர்களின் அறிவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து புதிய சட்டங்களை உருவாக்கினார். தாயும் தந்தையும் இந்த நாட்டின் செல்வம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அந்த ராஜ்யம் மீண்டும் அமைதியும் செழிப்பும் கொண்ட நாட்டாக மாறியது. இந்த கதையின் மூலம் நம் கற்பவை, தாயின் உயிரை காக்க ஒரு ஏழை மகன் தனது வாழ்க்கையை ஆபத்தில் போடுகிறான். இது தாயின் அருமை, அவரின் அளவில்லா பாசத்தை உணரச் செய்கிறது. தாயின் அருள் இல்லாமல் நம் வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி ஸ்டோரி பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.